விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான புரட்டாசி மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வரை விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த நாளில் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க வேதகால முறையில் ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 12வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராப்தம் என்னன்னா சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடியது. வேறு எந்த ராசிக்குமே இந்த மாதிரி ஒரு அற்புதம் அதிசயம் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய அருமையான தருணம் தானுங்க இந்த மாத தொடக்கம். 4 நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. முதல் விஷயம் என்னன்னா தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து புதன் ஆதித்ய யோகமாக தொழில் ஸ்தானாதிபதி தன்னுடைய சுயசாரத்தில் இருப்பதால் தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இருந்த வேலை பறி போயிடுச்சுங்க, கமிட்மெண்ட்டுக்காக தான் ஒரு வேலையில் இருந்தேன், திடீர்னு அந்த வேலை போயிடுச்சு, கமிட்மெண்ட்டுக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதிக்குள்ளார மேக்சிமம் டைம், அதிகபட்ச டைமு 13 தேதிக்குள்ளார வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும். வேலை வாய்ப்பு இல்லாமல் சிரமப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் தானுங்க செவ்வாய். 6வது பாவகத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தானுங்க. அப்போது 6வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்தில் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் இருக்கக்கூடிய தருணம் நல்லா இருக்கும். 6வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் தொழில் ரீதியாக இருக்கிற சங்கட சலுப்புகள் நீங்கும். நெஞ்சில் குத்துறதுக்கு ஆள் இருக்காங்களோ இல்லையோ விருச்சிக ராசிக்காரங்கள முதுகில் குத்துறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நல்லது செய்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்களோ இல்லையோ கெட்டது செய்கிறதுக்கு 40 பேர் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்க தான் செய்கிறாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த நேரத்தில் 100% சாதகமான பலனை இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது உறுதி. காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தனகாரகனும் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை தனகாரகன் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்த சூரிய பகவானும் புதனும் சேர்ந்து பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு. முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் வரக்கூடிய மாதம் இந்த மாதம். மூதாதேவிகளுடைய அனுகிரகங்கள் வரக்கூடிய மாதம் இந்த மாதம். புரட்டாசி மாதம்னா நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. வயிறு சார்ந்த தொந்தரவுகள் அதிகமாக வந்துடும் அப்படின்றதுக்காக. மழை காலம், 2வது நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டோம்னா ஜீரணிக்காது, ஜீரண கோளாறு வரும் அப்படின்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் புரட்டாசி மாதம் அசைவம் வேணான்னு சொன்னது. இந்த தருணத்தில் உங்களுடைய முன்னோர்களுடைய வழிமுறை செய்யுங்க. உங்கள் முன்னோர்களுக்கு உண்டான செயல்பாடுகள் அவங்கள வழிபடும் பட்சத்தில் 100% அவங்களுடைய அனுகிரகங்களும் ஆசீர்வாதமும் 100% உங்கள் மேலே விழும். அதில் மாற்று கருத்து இல்லை. தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதிக்குள்ளார நிச்சயம் சாதகமாக இருக்கும். நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இது தற்காலிகமாக தான் செய்துக்கிட்டு இருக்கிறேனே தவிர நிரந்தரம் இல்லைங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த தருணத்தில் நிரந்தரம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளோ, தொழில் ரீதியாக பலவிதமான சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, லாஸ் ஆகிடுச்சுனுங்க, நட்டம் ஆகிட்டுனுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த நட்டத்தை சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் ரொம்ப நல்ல விதமாக கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை.
உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தனகாரகனானவர் ஏற்கனவே சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், அப்படி இருக்கும் பட்சத்தில் சுபஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை, அதனால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சூழலும் சீராகும். கடன் வாங்கி விட்டனுங்க, ஏன்டா வாங்கணும் எதுக்கடா வாங்கணுன்ற அளவுக்கு இருக்குது. மதுப்பு போச்சு, மறுவாதை போச்சு, பேரு போச்சு, கௌரவம் போச்சு. ஒன்றே ஒன்று சொல்கிறேனுங்க, விருச்சிக ராசி நண்பர்களை பார்த்து உடம்புல உசுர் இருக்குது, என்ன வேணாலும் செஞ்சுக்கிடலாம், கவலைப்படாதீங்க. 13 தேதிக்கு மேற்கொண்டு கிட்டத்தட்ட 26 தேதி வரை 13 நாட்கள் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்தது, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்தது, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் பரிச்சயம்தான். ஏன்னா இது வரைக்கும் சந்தோஷப்பட்டீங்களோ இல்லையோ சங்கடப்பட்டது அதிகம் யாராலும். இந்த புரட்டாசி மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு மன நிறைவை கொடுக்கும், மன அழுத்தத்தை நீக்கும் இந்த பிரபஞ்சம். அப்போது ஒரு சில மன அழுத்தமெல்லாம் நீங்கி நிம்மதியான ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது உறுதி, மாற்று கருத்து கிடையாது. சில பேருக்கு மன வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும், புத்திர பாக்கியம் ஏற்படுத்தாது. போகாத கோவில் குளம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, இது வரைக்கும் கேட்ட ஜோசியம் எல்லாம் பொய்யாயிடுச்சு, செலவழித்த காசெல்லாம் செம்பாயிடுச்சு, கும்பிட்ட சாமியே கல்லாயிடுச்சிங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசியில் பிறந்த தம்பதிகளுக்கு 100% புத்திர பாக்கியம் உருவாகும். ஐன சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியாதிபதியை பார்க்கக்கூடிய புத்திரகாரகன் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தையும் பார்ப்பது, உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தையும் பார்ப்பது, உங்களுடைய ராசிக்கு 10 குடையவர் 11 குடையவர் இணைஞ்சி புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்தை பார்ப்பது. இதனால் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் முழுமையாக நீங்கும். இயற்கை முறையாக செட் ஆகுமா சார், இல்லை செயற்கை போகணுமா அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து 17 தேதிக்குள்ளார 100% புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் விலகிறதுக்கு உண்டான நேரமாக இந்த பிரபஞ்சம் தரது உறுதி. இதில் மாற்று கருத்து இல்லை. இது வரைக்கும் நாங்கள் வைத்தியம் பண்ணோங்க, வைத்தியம் ஒன்றும் எடுப்படலை. இந்த நேரத்தில் செய்யக்கூடிய வைத்தியத்தால் நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த வருஷம் புரட்டாசி மாதம் நீங்கள் 2 பேராக இருக்கிறீங்க, அடுத்த வருஷம் புரட்டாசி மாதத்தில் 3 பேராக இருப்பீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கோ இல்லையோ முழுமையாக எனக்கு இருக்குது. நிச்சயமாக அதை நடக்கும், நடந்தே தீரும். அப்போ 3 விஷயமாச்சு. 4வது ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் சுக்கிர பகவான், சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் சுக்கிர பகவான் அவர் தன்னுடைய சுயசாரத்துக்கு வரும் பொழுது, பூரம் நட்சத்திரத்தில் வரும்போது 16 தேதிக்குள்ளார திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், மன வாழ்க்கை நல்லா இருக்கும், மன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் நீங்கும், மன வாழ்க்கை அமையும், புத்திர செல்வம் பெருகும், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். இதை விட ஒரு நல்ல நேரம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வரணுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். தீராத கடன் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. இந்த மாதத்தில் கடன்லாம் கட்டிவிடுவோமா அப்படி சொல்ல முடியாது இல்லையா. ஒரு செவர் இருக்குதுன்னா ஒரு செங்கல் எடுக்கிற வரைக்கும் தான், ஒரு செங்கல் எடுக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். ஒரு செங்கல் எடுத்துட்டோம்னா மீதம் இருக்கக்கூடிய கல் ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். அந்த மாதிரி கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுன்னா 10 லட்சம் ரூபாயில் 50,000 ரூபாய் நம்ம கட்டிவிட்டோம்னா மீதி 9,50,000 ரூபாவை செஞ்சு விடலாம், கட்டிவிடலாம். அப்போ இந்த பிரபஞ்சம் இந்த புரட்டாசி மாதம் 1லிருந்து 16 தேதிக்குள்ளார தீராத கடன், அந்த கடன் சுமூகமாக சீராகிறதுக்கான வாய்ப்புகள் சரிப்படுத்திடும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு விடியில் பிறக்கக்கூடிய தருணம் தான் புரட்டாசி மாதம். அனுபவிச்சுக்கோங்க. ஆராய்ஞ்சு நான் பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து நீங்கள் பலன் சொல்லுங்கள். அதுபோக எல்லா மனசாலுக்கும் ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்றைக்கி விஞ்ஞான ஆராய்ச்சி அறிவியல் என்ன தான் வளர்ந்திருந்தாலும் நாளைக்கு எப்போ மழை பெய்யும், அடுத்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எஸ், இயற்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்தளவுக்கு விஞ்ஞானம் அறிவியல் ஆராய்ச்சி இருக்குது. நம்ம தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம்தான், ஜாதகத்தால் தான் முடியுமே தவிர மிஷினால் கண்டுபிடிக்க முடியாது.
அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தாங்க. பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே, ஏன் விஞ்ஞானம் வளர்கிறதுக்கு முன்னாடியே சூரிய பகவானுக்கு, அதாவது பூமிக்கும் வானத்துக்கும் எம்பிட்டு தூரம் இருக்குது, கிரகங்கள் எத்தனை, ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் என்ன தொடர்பு, என்ன வேறுபாடு, எத்தனை டிகிரிகள் இருக்குது, இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் அந்த காலகட்டத்திலே கணிச்சிட்டாங்க. அப்போது ஒரு மனிதனுடைய முழுமையான ஆயுள் காலம் எப்படி இருக்கும்னு ஒரு புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேனுங்க. ஆயுள் கால புத்தகம் இது. ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய தசாபுத்தி பலன்கள், பிறப்பு முதல் கடைசி வரைக்கும் வரக்கூடிய முழுமையான தசாபுத்தி பலன்கள் இந்த டைரியில், இது டைரின்னு சொல்ல முடியாது, அதாவது ஜாதக நோட்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். வேத காலங்களில் இந்த மாதிரி இருந்தது, பாரம்பரியமாக இந்த மாதிரி செய்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் எல்லாமே கம்ப்யூட்டர் காலமாகி போச்சு. இந்த சாதக நோட்டில் பார்த்திங்கன்னா 116 பேப்பர் இருக்கும். சூரிய தசையில் 9 புத்தி வருது. அந்த 9 புத்தியில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும், 30 வயசில் எப்படி இருப்பீங்க, 31 வயசில் எப்படி இருப்பீங்க, 50 வயசில் எப்படி இருப்பீங்க, 50 எல்லா வயசுக்குண்டான பலனும் இந்த சாதகத்தில் எழுதி கொடுக்குறேனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்க நான் மனசார நம்புகிறேன். விருச்சிக ராசி நண்பர்களை மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.